السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما ترى الجمعان قال أصحاب موسى إنا لمدركون قال كلا إن معي ربي سيهدين. قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنة الكافرين. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போவதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போவதல் போன்ற பேரிடர்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் பேரருளால் வரலாற்று சிறப்புமிக்க முஸ்லிம் சமூகம் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு மகத்தான நாளை நாம் இன்று சந்தித்திருக்கின்றோம். அதுதான் முஹர்ரம் மாதத்தின் ஆஷுராவுடைய 10வது நாளிலே நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே அடிக்கடி சொல்லி காட்டுவார்கள், ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்து மிகச்சிறந்த நோன்பு என்றால் அது இந்த முஹர்ரம் மாதத்தில், குறிப்பாக இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோற்கக்கூடிய நோன்பு என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமையினுடைய காலகட்டத்தில் குறைஷிகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பை நோற்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை நோற்பவர்களாக இருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அவர்கள் நோன்பு மற்றவர்களையும் நோற்கும்படி ஏவினார்கள். அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை எப்பொழுது கடமையாக்கினானோ, யார் ஆஷுராவுடைய நோன்பை நோற்க விரும்புகிறாரோ அவர் நோற்கட்டும், யார் விட்டுவிட நினைக்கின்றாரோ அவர் விட்டுவிடட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே ரமலானுடைய நோன்பு கடமையாக்குவதற்கு முன்பதாக இந்த முஹர்ரம் மாதத்தில் உள்ள ஆஷுராவுடைய நோன்புதான் ஃபர்லாக இருந்தது. அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்கக்கூடியவர்கள் நோற்றுக் கொள்ளுங்கள், அதை விட்டுவிட நினைப்பவர்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு சங்கையான மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திலே
இந்த ஆஷுராவுடைய தினத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய சங்கைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், எத்தனையோ நபிமார்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள், எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் அடிபட்ட அந்த வேதனைக்கு சுகம் அளித்த, சுகம் கொடுத்த, ஆரோக்கியம் கொடுத்த நாள் தான் இந்த நன்னாள், இந்த ஆஷுராவுடைய நாள். இந்த ஆஷுராவுடைய நாளை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த நாளை நாம் நோன்பின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக இந்த ஆஷுராவுடைய நாளை கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கைப்படுத்த வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த ஈமான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சகாபாக்கள் அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். அதிலே இந்த ஆஷுராவுடைய தினத்திலே நடந்த எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகளிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் லேசை, சுகத்தை கொடுத்தது இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, ரமலானுடைய மாதத்தின் கடமையான நோன்பிற்கு பிறகு ஏராளமான சுன்னத்தான நோன்புகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய நோன்பிற்கு அடுத்து எத்தனையோ சுன்னத்தான நோன்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட நோன்பு இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ மக்கள் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கத்திலே முஹர்ரம் மாதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாளில் நோன்பு நோக்க வேண்டும். இது நபிமார்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திற்கு அல்லாஹ் லேசை கொடுத்தான். அதற்கு நன்றி கடனாக எத்தனையோ சமுதாயத்தவர்கள், எத்தனையோ கூட்டத்தார்கள் நோன்பின் மூலமாக தங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஆனால் இன்றைய சமூகம் எதையும் விளங்காதவர்களாக, எதையும் தெரியாதவர்களாக நாம் இருந்து கொண்டு இருப்பதுதான் மிகவும் வேதனையான விஷயமாக இருக்கின்றது. ஆஷுரா எனும் இந்த நாளின் நோன்பையும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பையும் விட சிறந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எதையும் சிறப்பித்து கூறவில்லை. சிறப்பித்து கூறப்பட்டு இருக்கிறது, சங்கையாக கூறப்பட்டு இருக்கிறது என்றால் ரமலானுடைய நோன்பை சிறப்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ரமலானுடைய காலகட்டத்திலே நோக்கக்கூடிய அந்த நோன்புகளுக்கு, அந்த நேரத்திலே செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது, ஏராளமான தரஜாக்கள் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழுத்தமாக சொல்லி இருக்கின்றார்கள். அதே வேளையில்தான் இந்த முஹர்ரம் மாதத்திலே நீங்கள் நோக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு பல பலன்கள் இருக்கிறது, பல தரஜாக்கள் இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை தர இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நோன்பிற்கு அடுத்த கட்டமாக சிறப்பித்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த முஹர்ரம் மாதத்திலே வைக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பை நமக்கு சொல்லி இருக்கின்றார்களே. பெருமக்களே, அந்த நோன்பை நாம் நோற்றவர்களாகத்தான் இன்றைய ஜும்மாவை நாம் சந்தித்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவராலும் நோக்கப்படக்கூடிய நோன்பாகத்தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருந்தது. சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல் சகாபா பெருமக்கள் தங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயதிலேயே என்ன செய்தார்கள்? பக்குவப்படுத்தினார்கள். அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இந்த ஆஷுராவுடைய நோன்பை நீங்கள் நோருங்கள், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றிருக்கின்றார்கள், சகாபாக்கள் நோற்றிருக்கின்றார்கள் என்பதாக சகாபாக்க பெருமக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதை நோற்பதற்கு ஆர்வப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்தின் காலையிலே மதீனாவிற்கு ஆள் அனுப்பி அறிவிப்பு செய்ய சொல்கிறார்கள். எப்படி? யார் நோன்பு நோக்காத நிலையில் காலை பொழுதை அடைந்தீர்களோ அவர்கள் இன்றைய தினத்தின் எஞ்சிய நேரத்தை நோன்பாக கழிக்கட்டும். நீங்கள் நோன்பு நோக்கவில்லை அந்த ஆஷுராவுடைய தினத்திலே பரவாயில்லை, இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நோம்புடைய தினமாகவே நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொன்னார்கள், யார் நோன்பாளியாக காலை பொழுதை அடைந்தீர்களோ அவர் நோன்பை தொடரட்டும் என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களின் மூலமாக அறிவிப்பு செய்ய சொன்னார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள், சலுகையும் கொடுத்தார்கள். எப்படி சலுகை கொடுத்தார்கள்? நீங்கள் நோக்கவில்லை, மீறி இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் நோன்பாகவே நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சலுகை கொடுத்தார்கள். இரண்டாவது, யார் நோன்புடைய நிலைமையில இருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுடைய நோன்பை தொடரச் செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு இவ்வளவு சிறப்புகளும் இவ்வளவு மகத்துவங்களும் இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்தார்கள்? நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிறுவர்களாகிய சகாபாக்கள் சொல்கிறார்கள், சிறுவர்களாகிய எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் நோன்பு வைக்க சொல்லுவோம். இன்னும் அவர்கள் பசியுடைய அந்த கொடுமையான பசியினுடைய நேரத்திலே அவர்கள் அழுதார்கள் என்றால் அவர்களுக்கு கம்பளையான விளையாட்டு பொருட்களை நாங்கள் என்ன செய்வோம்? தயார் செய்து நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரை அவர்களுக்கு விளையாட்டி காட்டிக்கொண்டே இருப்போம். நோம்புடைய நிலைமையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் பசியின் காரணமாக அழுவார்கள், பசியின் காரணமாக துடிப்பார்கள். நாங்கள் அந்த நேரத்திலே விளையாட்டு பொருட்களை கொடுத்து அதை வைத்து நாங்கள் விளையாட்டி காட்டிக்கொண்டே இருப்போம். எந்த நேரம் வரை? நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள் வரை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சமாதானப்படுத்துவோம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் விளையாட்டி காட்டிக்கொண்டே இருப்போம் என்பதாக சகாபா பெருமக்கள் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை எந்த அளவுக்கு இந்த நோன்பை, இந்த ஆஷுராவுடைய நோன்பை முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். சுன்னத்தான நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றிருக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இது பரலாக இருந்தது, பிறகு சுன்னத்தாக மாற்றப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்திலே பிள்ளைகள் கடுமையான பசியிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுத்து சமாதானப்படுத்துவார்கள் என்றால் எந்த அளவுக்கு இது முக்கியமான நோன்பாக சகாபா பெருமக்கள் கருதி இருக்கின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள், சங்கைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான நோன்பாக இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது. பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தை கொத்தடிமையாக ஆக்கி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த கொடுங்கோல அரசன் பிராவுனிடம் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை மீட்ட வரலாறு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மீட்ட வரலாறின் மூலமாகத்தான் இந்த நோன்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. எகிப்து நாட்டின் சர்வ அதிகாரியாக இருந்த அந்த கொடுங்கோல அரசன் பிராவுன், அந்த அரசன் தனக்கு வழங்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தால் மமதை கொண்டான். ஆணவத்தினுடைய உச்சத்திலே நானே உங்களுடைய கடவுள், நானே உங்களுடைய இறைவன் என்பதாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய ஆட்சியில் தான் கொத்தடிமையாக ஆக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தினர். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கொடுங்கோல அரசன் பிராவுனிடமிருந்து ஓரிரு கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். நீ கடவுள் என்பதாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், நீ இறைவன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ இறைவன் அல்ல, நீ கடவுள் அல்ல. உன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், உன்னை உருவாக்கிய இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் உண்மையான இறைவன். ஏகத்துவ கொள்கையை அந்த நேரத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே கொடுங்கோல அரசன் ஆணவத்தினுடைய உச்சியிலே நான் கடவுள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராவுனிடம் பிரகடனம் செய்தார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். பெருமக்களை, ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக உரிமை குரல் கொடுத்து அம்மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போராடினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அந்த சமூகத்தை பாதுகாத்து கொடுங்கோல பிராவுனிடம் இருந்து அந்த கூட்டத்தையும் என்ன செய்தான்? அழித்தான் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், வௌரஸ்னல் கௌமல் லதீன கானு யஸ்தல்அஃபூன மஷாயிகல் அர்தி வ மகாரிபஹ அல்லதி பாரக்னா ஃபீஹா வ தம்மத் கலிமத்து ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயீல். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இவர்கள் பலகீனமானவர்கள் என்று கேவலமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அந்த மக்களுக்கே மிக்க பாக்கியம் உள்ள அவர்களுடைய பூமியின் கிழக்கு பாகம் மேற்கு பாகம் ஆகிய அனைத்தையும் சொந்தமாக நாம் கொடுத்தோம்.
ஆகவே இஸ்ராயேலின் சந்ததிகள் பிராவுனால் ஏற்பட்ட கஷ்டங்களை பொறுமையாக அவர்கள் சகித்துக் கொண்டதின் காரணமாக அவர்களுக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த வாக்கு இருக்கிறதே மிக நல்ல விதமாக நிறைவேறிவிட்டது. பிராவுனும் அவனுடைய மக்களும் கட்டியிருந்த மாட மாளிகைகளை உற்பத்தி செய்திருந்த தோட்டம் துறவுகளை நாம் தரைமட்டமாக ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். பெருமக்களை எந்த அளவுக்கு அந்த பனி இஸ்ரவேலர்கள் பொறுமையாக இருந்திருக்கின்றார்கள். அந்த கொடுங்கோல அரசனிடமிருந்து ஹஜரத் சையீதினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராடி அந்த மக்களை, ஈமான் கொண்ட மக்களை முழுமையாக பாதுகாத்து என்ன செய்தார்கள், ஒப்படைத்தார்கள். அதன் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவுடைய நோன்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் நோற்றார்கள். நாமும் என்ன செய்கின்றோம், அந்த நன்றியை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் நாமும் இந்த முஹர்ரம் மாதத்திலே இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாம் நோக்கின்றோம் என்பதை நாம் நம்முடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறைவன் பனு இஸ்ரவேலர்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதி நிறைவேறிய அந்த நாளில் தான் ஆஷுராவுடைய நாள் எனப்படும் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமக்களை எந்த அளவுக்கு இந்த நோன்பை நோற்க வேண்டும் என்பதாக நமக்கு முக்கியத்துவம் காட்டப்படுகிறது, எந்த அளவுக்கு அதிலே அக்கறை செலுத்த வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்றைய இஸ்லாமியர்கள், இன்றைய முஸ்லிம்கள் இந்த விஷயங்களிலே கவனம் செலுத்துவதில்லை. இதை பாராமுகமாக கருதக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்கம் என்றால் என்ன, ஷரியத் என்றால் என்ன, இந்த முஹர்ரம் மாதத்திலே என்ன சிறப்பித்த விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்படி நடக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற எந்த விஷயத்தையும் ஆராய்வதில்லை. ஏதோ கடமைக்கு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம், ஏதோ கடமைக்கு நாம் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர சகாபா பெருமக்கள், நபிமார்கள் எதை சங்கைப்படுத்தினார்களோ, எப்படி நடக்க சொன்னார்களோ எந்த விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. பெருமக்களே, பிராவுன் மூலமாக பனு இஸ்ரவேலர்களுக்கு கொடுமைகள் நடந்தன, அக்கிரமங்கள் நடந்தன. இந்த அக்கிரமங்களும் கொடுமைகளும் எல்லை மீறிய போதுதான் அல்லாஹு தஆலா எகிப்தில் இருந்து உங்கள் சமூகத்தை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக நீங்கள் உடனே புறப்படுங்கள் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கே பிராவுனுடைய மக்களால் கொடுக்கப்படக்கூடிய டார்ச்சர் தாங்க முடியாமல், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நோவினைகளை தாங்க முடியாமல் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், ஈமான் கொண்ட மக்களோடு நீங்கள் உடனே கிளம்புங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 லட்சம் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு எகிப்தில் இருந்து என்ன செய்தார்கள், புறப்பட்டார்கள். அவர்களை பிடிப்பதற்காக பிராவுன் தன்னுடைய கூட்டத்தாரு வந்தான். தன்னுடைய கூட்டத்தோடு பிராவுன் துரத்தினான். அந்த நேரத்திலே அவர்கள் 16 லட்சம் பேர் இருந்தார்கள். பிராவுனுடைய கூட்டத்தார்கள் 16 லட்சம் பேர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக குறைவானவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. இறுதியாக அல்லாஹ் கடல் நடுவே பாதைகளை 12 பிரிவுகளாக ஏற்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தார்களையும் என்ன செய்தான், அந்த கடலில் இருந்து தப்பிக்க செய்தான், அந்த கடலில் இருந்து வெளியாக்கினான். அதற்கு அடுத்தபடியாக பிராவுனும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் அந்த கடலிலே நுழைந்தார்கள். அல்லாஹ் நடு மத்தியிலே வைத்து அவர்களை என்ன செய்தான், அழித்து நாசமாக்கினான் என்பதை குர்ஆனிலே காண முடிகின்றது. இப்பேற்பட்ட கொடுங்கோல அரசன் பிராவுன், அந்த பிராவுனிடமிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்ட மக்களையும் பாதுகாத்து பத்திரமாக சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள் அல்லவா. அதன் காரணமாகத்தான், நன்றி செலுத்தும் வண்ணமாகத்தான் இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் நமக்கு இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்பதற்கு நமக்கு என்ன செய்திருக்கின்றான், பிறப்பித்திருக்கின்றான் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். பெருமக்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமூகத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு நன்றியாகத்தான் இந்த முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நோன்பு இருக்கின்றது. இந்த ஆஷுராவுடைய நாளில் நிகழ்ந்த எண்ணற்ற நிகழ்வுகள் நமக்கு படிப்பினையாக, பாடங்களாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எதையும் வீணாக படைக்கவில்லை, எதையும் வீணாகவும் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும்
ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு இந்த மார்க்கத்திற்கு படிப்பினையாகத்தான் சொல்லி இருக்கிறான். அந்த நேரத்திலே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த அந்த மன உறுதி இருக்கிறதே, திடமான இறை நம்பிக்கை இருக்கிறதே, நாம் பெற வேண்டிய முதல் பாடமாக இருக்கின்றது. முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் அந்த ஃபிரௌனுடைய படை இருக்கிறது. எந்த பக்கம் சென்றாலும் நமக்கு ஆபத்து இருக்கிறது, நமக்கு கஷ்டம் இருக்கிறது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். காரணம், முன்னால் கடல், பின்னால் அந்த ஃபிரௌனுடைய படை, நாம் பிடிபட்டு விடுவோமோ என்று கவலைப்பட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், யா மூசா, உங்களை நம்பி நாங்கள் வந்தோம், ஈமான் கொண்டோம். முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படை இருக்கிறது, எப்படி நாம் தப்பிப்பது, எப்படி நாம் இந்த கஷ்டத்தில் இருந்து நாம் ஈடேற்றம் பெறுவது என்ற விஷயத்தை, கஷ்டத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனநிலையை மிக உறுதியாக இருந்தது. புயல் அடித்தும் கம்பீரமாக நிற்கும் ஆலமரமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். பலம்மா தரா அல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். இந்த கூட்டத்திலே நாம் மாட்டிக்கொண்டோமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, அவர்களுடைய கஷ்டத்தை அந்த நேரத்திலே வெளிப்பட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், என்னோடு இறைவன் இருக்கிறான், தப்பிப்பதற்கு வழியும் அவனே அறிவிப்பான், தப்பிக்கக்கூடிய வழியை அவன் அறிவிப்பான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், செஞ்சலப்பட வேண்டாம் என்பதாக அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு ஆறுதல் கூறினார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. பெருமக்களை, ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய வேளை, அந்த நேரம், எந்த பக்கமும் தப்பிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நேரத்திலே, சந்தர்ப்பத்திலே, சூழல் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். பெருமக்களே, அந்த நேரத்திலே அவர்கள் தன்னை மட்டுமல்ல, தன்னை நம்பி வந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே இருந்தார்கள். யாராக இருந்தாலும் அந்த நேரத்திலே பதட்டம் ஏற்படும். நம்மை நம்பி ஒரு சமூகம், ஒரு மக்கள் கூட்டம் வந்திருக்கிறது, உங்களை பத்திரமாக இந்த எதிரிகளுடைய, இந்த மக்களினுடைய அந்த தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு வருவோம் என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால், அவர்களை பத்திரமாக பாதுகாத்து அவர்களை கரை சேர்ப்பது, கடலிலிருந்து கரை சேர்ப்பது நம்முடைய கடமை. அதே கடமை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஒரு நேரத்திலே சஞ்சலப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். ஆனால் பெருமக்களை, கொஞ்சம் அவர்களுடைய மன உறுதி இருக்கிறதே, உறுதியாக இருந்தது. ஆனால் 6 லட்சம் பேரை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பிலே கொஞ்சமும் பதறாமல், கலங்காமல், இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னதின் மூலமாகத்தான் உண்மையான நம்பிக்கைக்கு முன் உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இந்த ஆஷுராவுடைய இந்த முஹர்ரம் மாதத்திலே கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், பாடம் என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த ஈமானின் வலு, அந்த மன உறுதி, அவர்களுடைய திடமான நம்பிக்கை இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக, மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? நீங்கள் உண்மையான விசுவாசியா இல்லையா? அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமக்களை, எந்த சூழலிலும் இறைவனை மட்டுமே நம்புதல் என்ற உண்மையான ஈமான் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த பண்பை வழங்குவான். உண்மையான அந்த மன உறுதி என்ற நம்பிக்கை இருக்கிறதே, அதை யாருக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்றால், யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். 4 விஷயங்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பண்பு. ஒன்று மௌனம்,
இரண்டாவது இறை நம்பிக்கை, மூன்றாவது பணிவு, நாலாவது பற்றற்று. இந்த 4 தன்மைகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வார், அந்த மன உறுதியை, திடமான நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மீது முழுமையாக இருக்கக்கூடிய இந்த ஆழமான ஈமானை இந்த 4 மக்களுக்கு கொடுப்பார். ஒன்றே மௌனமாக இருக்க